ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வசந்த இல்லம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி கிரிவலம் vlog தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஒரு 3 o'clockலாம் கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து 3 o'clock கிளம்பி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clockலாம் போய் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈசா லிங்கத்துலேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கிரிவலமும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எப்போவுமே நம்மளுடைய பிடித்த கடவுள் முருகர் பார்த்திங்கன்னா அங்கே அவர் அலங்காரம்லாம் பண்ணி நல்லா அழகாக வச்சுருந்தாங்க. முருகரை தரிசனம்லாம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஒரு பட்டெல்லாம் போட்டு வேண்டுதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரிவலமும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பக்தர்கள், ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தாங்க. நம்ம சித்ரா பௌர்ணமி நம்ம வருடத்துக்கு 12 மாதங்களுக்கும் போகவில்லைன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்கு அன்றைக்கி ஒரு நாள் போனால் எல்லா மாதம் கிரிவலமும் போன மாதிரின்னு சொல்லுவாங்க. கிரிவலம் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சிவனுடைய பட்டை அங்கே போட்டிருந்தாங்க. சாதனா சாதனுடைய ஃப்ரெண்டு எல்லாருமே பட்டை அந்த சிவனுடைய முத்திரை வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சரியான ஜனத்துலேயும் ராஜகோபுர தாண்ட வந்துட்டோங்க. ராஜகோபுர தாண்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷுங்க. ரொம்ப அந்த கிட்டத்தட்ட நாங்கள் ராஜகோபுரத்துலேருந்து 2வது கோபுரம் போகிற வரைக்கும் ரொம்ப பசங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாத அளவுக்கு சரியான ஜனமாக இருந்தது. அங்கே ராஜகோபுரத்தாண்டி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது கோபுரத்தாண்டியும் வந்துட்டோங்க. வந்து அங்கேயும் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா பொய்து போக போக பார்த்தீங்கன்னா அந்த கோபுரோடைய நேல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. என் அப்பன் சிவபெருமான் இருந்து அழைப்பு வந்திருக்கு. அவன் விட்டாதான் அவன் பாதையில போக முடியும். அவன் அருள் இருந்தாதான் அவன் திருவடியே காண முடியும். அவன் அருளாலே அவன்தாள். கிரிவலம் போகிற வழியில இங்கே பார்த்தீங்கன்னா காளிகாம்பாள் கோவில் இருக்குது. அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான கோவில்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சூளெல்லாம் நிறைய இருக்கும். அந்த சூளத்தில் எல்லா பக்தர்களும் எலுமிச்சை மயெல்லாம் வாங்கி நம்ம தலையை சுற்றி நம்மளுக்கு பிடிச்சிருக்க பீடை கஷ்டம் எல்லாமே விலகி போகணுன்றதுக்காக தலையை சுற்றி அந்த எலுமிச்சை மயத்தை அந்த கோவிலில் சூளத்தில் சொருவிட்டு வருவாங்க. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் பார்த்திங்கன்னா பகல்லையும் இப்போ இந்த 100 டிகிரி வெயில் காயுது. இந்த வெயிலையும் கிரிவல பாதையில் யாரும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பகலையும் கிரிவலம் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போகிற வெயிலில் சிவலிங்கம் வாராகியம்மன் துர்க்கையம்மன் எல்லா சன்னதியும் ஒரே இடத்துல இருக்குது. அங்கேயும் தரிசனம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம இந்த நைட் டைமில் பார்த்திங்கன்னா பகல்லே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக அவ்வளோ ஜனமாக இருந்தது. நைட் டைமில் பார்த்திங்கன்னா இருக்க ரஷ் அதிகமாகிடுச்சு. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு கோவில் கட்டிகிட்ருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா சிவனோடைய விக்கிரகம் தாங்க வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரிவலம் போகிற வழியில் எந்த பக்கம் போனாலும் கொஞ்சம் கூட ஃப்ரீயாகவே இல்லாத அப்படியே ஒருத்தர் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா வந்து சிவன் அவதாரம் போட்டு எல்லாருக்கும் திண்ணூறு கொடுத்துருந்தாங்க. அவங்களையும் பார்த்தா அப்படியே சிவபெருமான் பார்க்குற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் கிரிவலம் டேட் வந்து போர்டில் எழுதி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 22/5 அந்த டேட்டில் தான் வருது. நெக்ஸ்ட் மந்த் வெனஸ்டே தாங்க கிரிவலம் வருது. வெனஸ்டே நைட்டு தான் கிரிவலம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குபேரலிங்கத்தாண்ட வந்துட்டுங்க. குபேரலிங்கத்து லாஸ்ட்டு லிங்கம் வந்து குபேரலிங்கத்தாண்டி வந்துட்டோம். எப்போவுமே நம்ம கிரிவலம்லாம் யார் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அங்கே தான் முடிப்பாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா கருப்புரம் ஏற்றிட்டு அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்களும் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. கிரிவலம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேங்க. நாங்கள் ரொம்ப கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு பஸ் வெயிட் பண்ணி தான் எங்களுக்கு பஸ் கிடச்சிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.